காலேஜுக்கு டைம் ஆகுது, டிஃபன் ரெடியா? சாரதி அங்கிள் பையன் பேங்க்ல வேலை செய்யறாரு, நல்ல சேலரி தான். உனக்கு ஓகேனா ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பசிக்குது சொன்னியே, சாப்பிட்டு போடி. ஹலோ, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். எப்பவுமே நம்ம மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வந்துரு. ஓகே. என்னைக்கு இல்லாம லிப்ஸ்டிக் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சு, ஒரு சீரியஸ்னஸே கிடையாதா? எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உங்க வீட்ல பேசவே மாட்டியா? இன்டர்வியூ ஒன்று அட்டென்ட் பண்ணிருக்கேன், அது கன்ஃபார்ம் ஆச்சு. நான் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும், நான் வந்து பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம். நீ உங்க வீட்ல பேசிட்டியா? நான் இன்னைக்கு போய் பேசிடுறேன். அம்மா, உங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும். என்ன விஷயம்? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். என்ன விளையாடுறியா நீ? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். சீரியஸா ஒரு பையனை லவ் பண்றேன். இப்போ வந்து சொன்னா? நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நீங்க தான் அதுக்குள்ள மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. சரி, இப்போ வந்து சொன்னியே. அப்பா கிட்ட நீங்க தான் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். சரி, பேசி பாக்குறேன். கார்த்திகை எங்க ஆளே காணோம்? அவ காலேஜ் போயிருக்கா. நம்ம பொண்ணை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? அவ கல்யாணத்தை பத்தி பேசணும். ஓ, ஓகே சொல்லிட்டாளா? அது அவ ஒரு பையனை லவ் பண்றாளாம், நல்ல ஃபேமிலி தானா. இது எப்பல இருந்து? எனக்கே தெரியாது, நேத்து தான் சொன்னா அவ என்கிட்ட. சரி, பையன் எப்படி? நல்ல பையன் தான் சொல்றா. ஜாப் இன்டர்வியூலாம் போயிட்டு வந்திருக்கானா, ஒர்க் அடிச்சுட்டா பர்மனன்ட் தானா. சரி, ஃபேமிலியோட வந்து பேச சொல்லு. அம்மா வந்துட்டாங்க. உட்காருங்கப்பா. ரெஜினா, சூர்யா, நம்ம ரெண்டு பேரும் மீட் ஃபார் ஈச் அதர் தானா? யார் இவங்க? ஏற்கனவே தெரியுமா? சொல்றேன். நம்மளை பத்தி பேச வேணாம், பசங்களை பத்தி பேசுவோம். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. எங்க மறுபடி தான் அந்த மேரேஜ் நடக்கும். பையன் வீட்டு மறுபடி தான் எல்லாரும் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். எங்க பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அதனால நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவ வீக்லி ஒன்ஸ் சர்ச்சுக்கு போவா, நீங்க அலோவ் பண்ணணும். ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு நாங்களே சொல்றோம். மேரேஜ் பத்தி பேசும்போது நல்லா தானே இருந்தாரு, இப்ப என்னாச்சு? ஏன் வரல? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைனால பார்க்க போயிருக்காங்க, கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. அதுக்குன்னு பொண்ணு மேரேஜ் கூட வராம இருப்பாங்க? கொஞ்சம் எமர்ஜென்சின்னு போயிட்டாங்க.
எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். வந்துச்சு சாமி. சாமி, இனிமே இவ எந்த பொண்ணையாவது பார்த்தான்னா இவ கண்ணு அவிஞ்சு போயிடணும். கல்யாணம் 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 ஆசை நூறு. கல்யாணம் கல்யாணம்